ஜெபம் பண்ண கடவோம். சத்திய வேதம் வாழ்க நித்திய வேதம் அமிர்தமே அற்புதமே திவ்ய வசனம் அமிர்தமே அற்புதமே திவ்ய வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளின் காலை வேளையிலும் உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆராதிக்கவும், புது பலனை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய சன்னிதானத்தில் வரும் கிருபைகளை தேவாதி தேவன் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராய் இருப்பதாக, இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஞாயிறிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருந்து சிறு பிள்ளைகள் நாவினால் கர்த்தர் மகிமைப்படுவீராக. துதிவில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுவதாக. இந்த ஆராதனையிலும் எங்களுடைய விசேஷித்தமான பாடகர் குழுவை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கர்த்தருக்கென்று மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஊழியத்தில் நாங்கள் மகிமையாய் ஈடுபட்டு கிருபை தாரும். இந்த ஆராதனை மகிமையின் தேவன் எழுந்தருளி இருப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆராதனை காரணமாகவும் தேவ நாம மகிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 66வது பாடலை பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளில் கீதங்களும் கீர்த்தனைகளும் 66. Hallelujah.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் நம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் இருதயத்தோட அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகியால் இங்கிருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவும். கர்த்தருடைய சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய குறைவுகள் குற்றங்களை தேவ சன்னிதானத்தில் நாம் அறிக்கை செய்வோம். பாவங்களை மன்னிக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் மிகுந்த தாழ்மையோடு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. கிருபை நிறைந்த தேவ சமூகத்திலே ஆண்டவரே, எங்கள் குறைவுகளை குற்றங்களை மன்னித்தருளும் என்று இரக்கத்திற்காக கேட்போம். பாவங்களை மன்னிக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய இரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தும். நினைவினாலே, வார்த்தையினாலே, செய்கைகளினாலே உம்மை அறிந்தும் அறியாமலும் நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்திருக்கிற குறைவுகளை குற்றங்களை மீறுதல்களை தேவரீர் தயவாய் மன்னித்தருளும். இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும், புதிய சிருஷ்டியாய் மாற்றும். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி எங்களை மறுரூபப்படுத்தும் என்று அர்ப்பணிப்போம். பொதுவான பாவரிக்கை சுபத்தை யாவரும் சேர்ந்து எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பி போன ஆண்டுகளை போல நாங்களுடைய வழிகளை விட்டு வலிமை அடைந்து போனோம். எனக்கு சுகம் இல்லை, ஆனாலும் மனிதர் கருணை சில வாக்குகளின்படி நிர்வாகமுள்ள குற்றங்களால் கிடக்கும் தப்பிகளை அடிப்படையில் எங்களை பொறுமையாகும் பாவத்தின் துன்பத்திற்கு சீர்படுத்தணும். நம்முடைய தேவபக்தி நீதி தெளிவுத்திருந்தாலும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தவர்களும் நம்மை. தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்கள் ஆயினும் உருக்கமான மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த எங்களுக்கு தாகம் எங்கள் குடும்பமாய் சிறுவத்தினாக மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் நீங்கள் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் நிறைவேறுகிறீர்களே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
வாருங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமி நாடுகள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே உண்டாக்கினார். வெட்டாத்திரையும் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழுகாடிப்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமென். இந்த சத்தத்தை கேட்பீர்களாகி வனாந்திரத்தில் கோபமடின போதும் சோதனை நாளில் முடிந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் இந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழியில் போய் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோவிலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆவியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. முறையாக வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 19 7ஆம் வசனம் முதல் முறையாக வாசிப்போம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. தயவுசெய்து உட்காருங்கள். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் 2 நாளாகமம்
34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை. 2 நாளாகமும் 34 29 முதல் 33 வரை. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து, ராஜாவும் சகல யூதா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். ராஜா தன் சாணத்திலே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே நான் செய்வதனாலே கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும், தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணி எருசலேமிலும் பென்யமீனிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உடன்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்கள் தேவனாகிய அந்த தேவனுடைய உடன்படிக்கையின்படியே செய்தார்கள். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடிருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தது. மகத்துவத்தால் நிறைந்து முழங்குகிறார்கள். அப்போஸ்தலரின் மாட்சிமைப்படுத்திய கூட்டம் உம்மை போற்றும். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையும் வருடப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் தேசமானாகிய பரிசுத்த ஆவியையும் உள்ள பரிசுத்த சபை ஸ்தாபப்படுத்தும். கிறிஸ்துவே தேவரீர் மகிமையின் ராஜா, நீரே பிதாவினுடைய மேத்திய சூதன். நீர் மனுஷிக்கப்பட்ட பொழுது கன்னியாஸ்திரியின் கர்ப்பத்தை அருவருக்கவில்லை. நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்சராஜ்யத்தை தீரந்தி. நீர் பிதாவின் மகிமையிலே தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறீர். நீர் நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். உமது விளைவினத்தால் மீட்டுக் கொண்ட முதலியாருக்கு சகாயம் செய்யும்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை நித்திய
மகிமையிலே உம்முடைய பசுவான்களோட சேர்த்து கொள்ளும். கர்த்தாவே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். தினம் தினம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறதால் உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் கலங்காதபடி செய்யும். தயவுசெய்து உட்காருங்கள். 2ஆம் வேத பகுதி வாசிக்க கேட்கிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13 27 வரைய, பக்கம் 122. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களால் வழி நடந்து ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவராகிய கிலோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமிருந்த தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்னைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரோ இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தைச் சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்துக்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையினிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசித்திருக்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றையும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வாசிக்க தெரிந்து கொண்ட 2வது வேத பாடம் வாசித்தார். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடைய அவர் சந்நிதி முன்வாருங்கள். கர்த்தரை தேவன் அறியுங்கள், நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறோம்.
அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே எடுத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தவர்களில் எழுந்தருளினார். பரமலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் நிற்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பிதாவும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, இயேசுவின் நாமத்தை சேர்க்கிறது போல உம்மையும் சேர்க்கிறதாக. எங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்காமல் தீங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரீபியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். கிறிஸ்து உயிர் தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறு. மகா இரக்கம் மட்டில்லாத அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி உமது திருக்குமாரனின் மரணத்தின் மீதும் உயிர்த்தெழுதலின் மீதும் உமது வல்லமையை விளங்க பண்ணிய உமது தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்தகாரத்தின் வல்லமையை மேற்கொள்ளவும் உலகத்தின் மீட்பராக தம்மை அர்ப்பணிக்கவும் அவர் வல்லமை பெற்றிருந்தாரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வாறே நாங்களும் அவர் கற்றுத்தந்த திரு வார்த்தையின்படி வாழும் உணர்வை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவரும் ஆகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை கஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதருடைய வல்லமைக்கும் பயப்படாது இருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும்.
சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்குவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரேன். கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். தயவுசெய்து இந்த நாளிலும் பிபிஎஸ் ஞாயிறிலே பங்கு பெறுகிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் இந்த வருடமும் பிபிஎஸ் சிறப்பாக நிலைத்திரு என்கிற தலைப்பிலே 10 நாட்கள் வசனமும் கதைகளும் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. 2 தீமோத்தேயு வார்த்தையின்படி நிலைத்திரு என்கிற, நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு என்கிற வார்த்தையை மையமாக கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுதும் இந்த பிள்ளைகளுடைய வசனங்கள் மற்றும் பாடலை நாம் கேட்போம். முதலாவதாக கருத்து வசனம் பிகினர் சகிலா. அதைத் தொடர்ந்து நாள் 1 பிரைமரி ஜி மகாலட்சுமி. கடுத்து விஜயத்தை கொண்டாடுகிறேன் நினைத்தது. 2 தீமோத்தேயு 4:3-14. வாழ்த்துவோம். அடுத்ததாக நாள் 1 பிரைமரி டி மகாலட்சுமி. அதைத் தொடர்ந்து கருத்து பாடல் இன்டர் பிள்ளைகள். நாள் 1 அன்பில் நிலைத்திரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறான். 1 தீமோத்தேயு 1 யோவான் 4:16 பின்பாக. அடுத்ததாக கருத்து பாடல் இன்டர் பிள்ளைகள். அதைத் தொடர்ந்து நாள் 2 பிரைமரி பி ராம் ரத்தன். பாட்டு போடுறதுக்கு அது கலெக்டெல்லாம் சொல்லி விட்டேன். உள்ள லைன் கட் ஆகிட்டேன். நான் பாட்டு போடலாம். அன்னைக்கு பாட்டு போட்டோன்னு 3 வருது. லைன் கட் ஆகிட்டு உள்ள நல்லா கீழே போட்டான். உள்ள நெக்ஸ்ட் எடுத்து சொருகெல்லாம் செஞ்சுட்டேன். சரி, இப்போ ஃபோன் டு ஆக்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? என்னைக்கு ப்ளூடூத் போயிட்டு மைக்கில் படிக்கிறது இன்னொரு மைக்கில் உட்காந்து
400 உடனே வாங்கிடலாம். திறந்து சொல்லிட கூட லைன் 2 லைன் கிடையாது. 7 நேரம் தான் அதில் போட முடியாது. அதில் போட முடியாது. வழி இல்லையா? உடனே வாங்கிடலாம். வயது அடுத்ததாக நாள் 2 வசனம் பிரைமரி பி ராம். அதைத் தொடர்ந்து நாள் 3 ஜூனியர் ஏ மாதவன். நாள் 3க்கான வசனம். நாள் 2 தீர்மானத்தில் நிலைத்திரு. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். சங்கீதம் 119 106. அடுத்ததாக நாள் 3 வசனம் ஜூனியர் ஏ மாதவன். அதைத் தொடர்ந்து பிகினர் பிள்ளைகளுடைய பாடல். நாள் 3 உண்மையில் நிலைத்தது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருள்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவரோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. இப்பொழுது பிகினர் பிள்ளைகளுடைய பாடல் இல்லை. அதைத் தொடர்ந்து நாள் 4க்கான வசனம். அதுதான் அந்த பாட்டு இருக்கோ 20 இல்லையோ? உருங்குது பாட்டு போடுமா போடு உண்டு தான் பண்ணு உண்டு தான்டா டைரக்டர் பாட்ட போடு வேலை செய்தானு தெரியல ஏதாவது ஒன்று போடு வரதான்னு பார்ப்போம் வருது அடுத்தது இருக்கான் ஜூனியர் ஏ இன்டர் ஏ சூர்யா. நாள் 4 வசனம். நான் குறைச்சிட்டேன் அதைத் தொடர்ந்து நாள் 5க்கான வசனம் ஜூனியர் பி ஜெரோம். நாள் 4 ஜெபத்தில் நிலைத்திரு. ஜெபத்தை உறுதியாக தரித்திருங்கள். ரோமர் 12:12 பின்பாகும். நாள் 5 பரிசுத்தத்தில் நிலைத்திரு. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையினர் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1 பேதுரு 1:15. அடுத்ததாக
ஜூனியர் பிள்ளைகளுடைய பாடல் ரூத் என்ற மோவாபியே. அதைத் தொடர்ந்து 4, 6, 7 வசனங்கள். டாக்ஸி கூட்டிக்க இப்பொழுது ஜூனியர் பிள்ளைகளுடைய பாடல் பாடல் போன எண் 4 ரூத். அப்படி வாரியம் பிடிக்கணும் போட்டா ஆழம் போகிறேன் நேரம் தூங்கணும். ட்ராக்கா 2, 3, 4. அடுத்ததாக 4, 6 வசனம் பிரைமரி ஏ திவ்யதர்ஷினி. அதைத் தொடர்ந்து 4, 7 வசனம் பிரைமரி சி காவியா. வசனங்களை தொடர்ந்து பிரைமரி வேத புத்தகமே பாடல். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திடுங்கள். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13 வசனத்தின் முன்பாகம். நாலு 7 வசனம் பிரைமரி சி காவியா. 4:7 அழைப்பில் நிலைத்திரு. அவன் தானே அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைக்கடக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:2. அடுத்ததாக பிரைமரி பிள்ளைகளுடைய பாடல் வேத புத்தகமே.
பிள்ளைகளை பாராட்டுகிறோம். அடுத்ததாக நாள் 8ற்கான வசனம் இன்டர்சி திவ்யா. அதைத் தொடர்ந்து நாள் 9ற்கான வசனம், 10ற்கான வசனம். நாள் 8 இன்டர்சி திவ்யா. அடுத்ததாக நாள் 9 இன்டர் பி சந்தோஷ். அதைத் தொடர்ந்து நாள் 10ற்கான வசனம். அடுத்ததாக நாள் 10ற்கான வசனம் பிரைமரி ஏ சிமியோன். நாள் 10 முடிவு வரை நிலைத்திரு. என் நாமத்திடமிட்டு நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான். மத்தேயு 10:22. வாழ்த்துகிறோம். கடைசியாக டீச்சர்ஸ் சாங். இன்டர் கேர்ள்ஸ் பாடல். அதைத் தொடர்ந்து டீச்சர்ஸ் சாங். பாடல் 13 இன்டர் கேர்ள்ஸ் பாடல். காட்டுக்குள்ள கடவுளம் என்று சத்தம் கேட்க வானல் ஒண்ணு வானதி தோணுச்சான். அப்போ வானல் ஒண்ணு வானதி தோணுச்சான். கலர் கலரா பழிச்சுன்னு மின்னி 7 நீர வண்ணங்களோடு ஆண்டவர் அன்பை சொல்லி மகிழ்ந்துச்சான். அது ஆண்டவர் அன்பை சொல்லி மகிழ்ந்துச்சான். அந்த பார்ப்பது இனிமை ரசிப்பது இனிமை தன்னானே தானே நன்னா. அந்த பார்ப்பது இனிமை ரசிப்பது இனிமை தன்னானே தானே நன்னா. நோவா தாத்தா காலத்துல வெள்ளத்தாலே அடிவுண்டு தோன்ற ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். அது ஆண்டவர் செய்த வாக்கு தத்தமாம். இது போல அழிவு இனிமே இல்லை என்று சொன்ன ஆண்டவர் பூமிக்கு மேல வானம் வச்சாரு. அந்த பூமிக்கு மேல வானம் வச்சாரு. அந்த பார்ப்பது இனிமை ரசிப்பது இனிமை தன்னானே தானே நன்னா. அந்த பார்ப்பது இனிமை ரசிப்பது இனிமை தன்னானே தானே நன்னா.
இந்த விபிஎஸ் பிள்ளைகளை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டிருக்கிற 12 ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துதலை நாம் தெரிவிக்கிறோம். பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வகுப்பிலே பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர்கள் அதிக பிரயாசத்தோடு இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களை வாழ்த்துகிறோம். அதே போல 2 இயக்குநர்கள் திருமதி நேசுமணி மற்றும் திருமதி ஜெசி தேவையார் 2 பேரையும் வாழ்த்துகிறோம். அவர்களும் இந்த காரியங்களுக்கு அதிகமாக ஆலோசனை செய்து ஜெபித்து இந்த காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் செய்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்துகிறோம். பிள்ளைகளுக்கு வழி விடும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். வாசலுக்கு கொஞ்சம் வழி. இந்த நாளின் தியானத்திற்காக திருமண்டலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வேத வாக்கியங்களை கற்றுத்தரும் உயிர்த்த கிறிஸ்து. திருவசனம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இப்பொழுது சிறுபிள்ளைகள் முன்பதாக வந்து திருவசனம் சொல்வார்கள். தன்னை குறித்து சொல்லியுள்ளவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும்
தம்மை குறித்து சொல்லியிருந்தவர்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:27. தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:27. வேத வாக்கியங்களை கற்று மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளை எழுதின வேத வாக்கியங்களை எல்லாவற்றிலும் நம்மை குறித்து சொல்லியவர்களை அவருக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:27. Then beginning with Moses and all the prophets, he interpreted to them the things about himself in all the scripture. Luke 24:27. Reading the scripture with them is allowed. Then beginning with Moses and all the prophets, he interpreted to them the things about himself in all the scriptures. Luke chapter 24:27. Reading the scripture with them is allowed. Then beginning with Moses and all the prophets, he interpreted to them the things about himself in all the scriptures. Luke 24:27. ಸಿಂಹಕ್ಕೆ ತಾತೆಯರಿಗೆ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಅಟ್ಟೆಯೇಟು ಉಣ್ಣು ಹೋಗಲಿ. வேதவசங்களை கட்டுத்தனம் கிறிஸ்து மோசமான சகலத்துக்கு வேத வசனங்கள் எல்லாவற்றையும் தமிழ் குறித்து சொன்னவர்கள் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். லூக்கா 24:27. Rereading the scripture with their son Lord. Then beginning with Moses and all the prophets, he interpreted to them the things about himself and all the scriptures. Luke 24:27. திருவசனம் சொல்லிய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. திருவசனத்தை நாம் இணைந்து செல்வோம். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அறிவிப்புகள். ஆராதனையை தொடர்ந்து டிபிஎஸ் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல சனிக்கிழமை வரை இந்த டிபிஎஸ் வகுப்புகள் நடைபெறும். காலை 9 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை இந்த டிபிஎஸ் நடைபெறும். சிறு பிள்ளைகளை ஊக்குவிக்கவும் உங்கள் பகுதியில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் அழைத்தவரும் அன்போடு கூட உங்களை நினைவுபடுத்துகிறேன். இதற்காக அநேக ஸ்பான்சர் செய்திகள் 10 நாட்களும் ஒவ்வொருவராக இந்த பிள்ளைகளுக்கு ஜூஸ் ஸ்நாக்ஸை நீங்கள் தாங்கினீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களை வாங்குவதற்கான தேவைகள் உண்டு. ஆகவே நீங்கள் ஜெபித்து இந்த காரியத்துக்கு உதவி செய்யவும் உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். ஆராதனை நிறைவு பெற்றதும் நம்முடைய புதிய ஆலய பிரதிஷ்டை அழைப்புதல் உங்கள் இல்லங்களிலே வந்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். உங்களுடைய வீடுகளுக்கு வந்து இந்த பிரதிஷ்டை அழைப்புதலை உங்களுடைய இல்லங்களிலே சந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து இன்று மாலை 5 மணிக்கு பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். சென்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு நம்முடைய திருச்சபையின் பிரதிஷ்டை பண்டிகை மற்றும் அசன பண்டிகை குறித்தான ஆலோசனை கூட்டம் சேகர தலைவர் அவர்களுடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றது. அநேக காரியங்களை திட்டமிடவும் அதற்காக ஜெபிக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து இந்த காரியங்களை நேர்த்தியாய் செய்வதற்கு நீங்கள் அனுதினமும் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். நாளையிலிருந்து இன்னும் வெறும் 10 நாள் மாத்திரமே நமக்கு இருக்கிறது. மிக மகிமையான நாளை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்துவதாக. வழக்கம் போல் தினமும் மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனைகள் நடைபெறும். மாலை ஆராதனைகளில் தவறாது கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகிறேன். புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை பெண்கள் கூட்டம் மதியம் 12 மணிக்கு நடைபெறும். பெண்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளவும் உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். அசல் வரி ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 300 செலுத்தி உரிய ரசீது பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். 10ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பிபிஎஸ் இறுதி நாள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பமாக நீங்கள் பங்கு பெற்று சிறு பிள்ளைகளை அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். தகுந்த ஆயத்தத்தோடு
பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். அதே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு விளையாட்டுப் போட்டிகள் உண்டு. சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அனைவரும் இதில் பங்கு பெற உங்களை அன்போடு நினைவுபடுத்துகிறேன். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி நம்முடைய பிரதிஷ்டை பண்டிகையினுடைய நிகழ்ச்சிகள் தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நேரிலேயே பிபிஎஸ் துவங்கி இந்த பிள்ளைகளுக்கான ஒவ்வொரு காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிரதிஷ்டை நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்கவும் எல்லா நிகழ்ச்சியிலும் நீங்கள் குடும்பமாக உற்சாகமாய் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி நிரல் இன்று உங்களுக்கு அழைப்புதல் பின்பதாக அச்சிடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து தொடர்ந்து நீங்கள் அதை பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். பிரதிஷ்டை நேரம் நமக்கு மாலை 5 நேரம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதிலே சிறிய திருத்தம். 15ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இந்த பிரதிஷ்டை பண்டிகை நடைபெறும். 5 மணி என்றால் வரவேற்பு, தொடர்ந்து ஐயாவை காரியங்கள் எல்லாம் செய்து பிரதிஷ்டையின் நிகழ்வு, ஐயா நமக்கு அருளுரை கொடுத்து அதெல்லாம் நேரமாகிவிடும். ஆகவே 1 மணி நேரம் முந்தி வைத்திருக்கிறோம். 4 மணிக்கு பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறும். திருச்சபையார் அனைவரும் 3:30 மணிக்கு ஆலயத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். பேராயர் ஐயாவுக்கு 3:30 மணி நாம் கேட்டிருக்கிறோம். வந்து அவர்களை வரவேற்று இந்த பழைய ஆலயத்திலே அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒரு ஸ்தோத்திர ஜெபம் செய்து சிறப்பாக அங்கே இந்த ஜெபம் நடைபெற்ற பின்பதாக தான் நாம் புறப்பட்டு பவனியாக புதிய ஆலயத்திற்கு செல்கிறோம். சரி, 4 மணிக்கு புதிய ஆலய பிரதிஷ்டை. ஆகவே 3:30 மணிக்கு முன்பதாக சபையார் அனைவரும் நீங்கள் கூடி வரும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமது பாடகர்கள் அங்கி அணிந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுவார்கள். ஒருவேளை அடுத்த வாரம் அது ஒரு ட்ரையலாக நாம் அதை பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு முயற்சியாக எப்படி எல்லாம் அமைக்க வேண்டும் என்பதை ஒரு ட்ரையல் போல பார்க்கிறோம். 15ஆம் தேதி அசன பண்டிகை என்று 3:30 மணிக்கு ஐயா இந்த ஆலயத்திற்கு வருகிற போது பாடகர்களை பேராயர் ஐயாவோ அல்லது சேகர தலைவர் அவர்களோ பாடகர்களை அங்கியோடு பிரதிஷ்டை செய்வார்கள். அந்த ஜெபமும் உண்டு. ஆகவே பாடகர் பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அந்த ஜெபத்திலும் நீங்கள் பங்கு பெற வேண்டும். பெற்றோர்கள் அந்த ஆராதனையிலே கண்டிப்பாக பங்கு பெறுங்கள். உங்கள் பிள்ளைகளை பாடகர்களாக ஐயா ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்வார்கள். ஆகவே தொடர்ந்து இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்கவும் அன்போடு உங்களை நினைவுபடுத்துகிறேன். பாடகர் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஏற்கனவே அநேக காணிக்கைகளை செலுத்தி இருக்கிறீர்கள். அங்கி எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த வாரத்திலே அங்கி நம்ம ஆலயத்திற்கு கொண்டு வர இருக்கிறார்கள். அதற்கு தேவைகளும் உண்டு. அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்கவும் கொடுக்கவும் உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இன்னும் அந்த அங்கிக்காக 20,000 நாம் செலுத்த வேண்டும். தேவைகள் அநேகம் உண்டு. ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாராக. பெண்களுக்கான அசனத்திற்கு யூனிஃபார்ம் சாரி உள்ளது. ஒன்றின் விலை 690 ரூபாய். தேவைப்படுகிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்களுக்கான யூனிஃபார்ம் ஷர்ட் நாளை எடுக்கப்படுகிறது. சைஸ் மற்றும் எத்தனை ஷர்ட் வேணும் என்பதை நீங்கள் இன்றே தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். நாட்கள் குறைவாக இருக்கிறபடியால் அதை வேகமாக தெரிவிக்க உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். அப்படி புதிய ஆலய கிரவுண்ட் ஃப்ளோர் அதிலே ஃபேன் தேவைக்காக வாட்ஸ்அப் குரூப் மூலமாக உங்களுக்கு கடந்த நாட்களில் அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கீழே பிபிஎஸ் பிள்ளைகளுக்காக அந்த ஃபேன் வசதி செய்து கொடுத்தால் அது மிக நன்றாக இருக்கும் என்று சொல்லி குரூப்ல நான் போட்டபோது உடனே குடும்பமாக அதற்குரிய தேவை எல்லாவற்றையும் நான் தருகிறேன் என்று சொல்லி அநேகர் அது குடும்பமாக ஸ்பான்சர் செய்தீர்கள். உங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். அதற்கான ஸ்பான்சர் செய்தவர்களுக்கான பில் அதுவும் உங்களுடைய இல்லங்களிலிருந்து கொடுக்கப்படும். அதே போல லைட், சர்ச் லைட்டிங், மேல் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாம் அதிகம் சுற்றி இருக்கிற எல்லா இடத்திற்கும் லைட். அதற்காகவும் ஸ்பான்சருக்காக கேட்டபோது குடும்பத்தினர்கள் அதற்காக ஸ்பான்சர் செய்திகள் லைட்ஸுக்காகவும் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்னும் அநேக தேவைகள் நம்முடைய புதிய ஆலயத்திற்காக உண்டு. பொருள் காணிக்கையாக நீங்கள் படைக்க விரும்பினால், பொருத்தனை செய்திருந்தால் முன்பதாகவே எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும்படி அன்போடு நினைவுபடுத்துகிறேன். இன்னும் மேல் ஃப்ளோருக்கு ஆலயத்திற்கு ஃபேன், வால் ஃபேன் அது பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைதியாய் சத்தம் இல்லாமல் காற்று வருகிற விதமாய் வீசக்கூடிய ஒரு ஃபேன் நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கொஞ்சம் தாமதமாகிறது. அதனுடைய குறைந்த விலையாக நாம் பார்த்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். குரூப் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக மாலை ஆராதனைகளும் அறிவிப்பு கொடுக்கப்படும். அதையும் நீங்கள் குடும்பத்தின் சார்பாக தாங்க விரும்பினால் ஒரு ஃபேன் என்று சொல்லி நீங்கள் தாங்கலாம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கவும் உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். 7ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருமதி டெய்சி அவருடைய வீட்டில் திரு ஜாய்சன் ரத்னராஜ் அவருடைய நினைவு ஸ்தோத்திர ஜெப கூடுகை நடைபெறும். இந்த மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகிற ஜெப கூடுகையிலே அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நினைவுபடுத்துகிறேன். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிறவர்கள் 5ஆம் தேதி திரு பி ஜேம்ஸ், 7ஆம் தேதி செல்வன் ஜே சிமியோன், 8ஆம் தேதி திரு எம் கேப்ரியல்,
8ஆம் தேதி திருமதி ஜே ஜோஸ்லின் பிறந்தநாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காக வாழ்த்து பாடல் பாடி சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இவ்வருடத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தாவீது சொன்னது போல நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். ஏற்ற நேரத்தில் ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே உமது கிருபையால் வழி நடத்த வேண்டும் என்று பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வீராக. ஏற்ற நேரத்தில் காரியங்களை கைகூடி வர பண்ணி சகல நன்மையினாலும் சகல ஆசீர்வாதங்களினாலும் தேவனை நிறைத்திருளுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அதிகமாய் கொடுத்து இவ்வருடம் முழுவதையும் நன்மையால் நிரம்ப செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் வண்ணார்பேட்டை சேகரம் குக்கரகுளம் கிறிஸ்து ஆலய சபையை சார்ந்த திரு டி மரியராஜ், திருமதி பி அன்னத்தாய் ஆகிய இவர்களின் மகன் செல்வன் எம் பெர்னால்ட் மரியநாதனும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம் கே கைலாசபுரம் சேகரம் தூய தோமா ஆலய சபையை சார்ந்த திரு கே சுடலைமணி, திருமதி எஸ் ராஜம்மாள் ஆகிய இவர்களின் மகள் செல்வி எஸ் சுலோச்சனாவும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இவர்களை பரிசுத்த விவாக நிலைமையில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்கவும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. மணமக்களுக்காக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து கட்டளையிடுகிற அன்பின் பரலோக பிதாவே, அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன், மணமக்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மணமக்களுடைய குடும்பங்களுக்காக, இரு வீட்டாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் இந்த காரியங்களை கைகூடி வரும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதிகமான ஜெபங்கள், அதிகமான வேண்டுதல்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறீர். அன்றுவரை இந்த நாளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தரை இப்பொழுது ஆயத்தப்படுத்துவீராக. ஆவியானவரோடு ஏற்ற நேரத்தில் இணைக்கப்படும்படி சன்னிதானத்தில் வரும்படி தேவரீர் கிருபை செய்து வழி நடத்தும். குடும்ப வாழ்க்கையில ஆவியானவரோடு கணவனும் மனைவியுமாக இணைக்கப்படவும், முப்பரினோடாய் இப்படி சமூகத்தில் இணைக்கப்படவும் கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்தும். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. திருமண வீட்டார் எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். பிரயாணங்களை வாய்க்க செய்ய ஒவ்வொரு முயற்சிகளும் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். நீர் ஆலோசனை கொடுத்து சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் கிருபையும் பலனையும் சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருட்செய்திக்கு ஆயத்தமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 294 பாடுவோம். மூலைக்கல் கிறிஸ்துவை அவர் மேல் கட்டுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 294. அவரின் அன்பை
அன்பின் பரலோக பிதாவே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி உடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். உடைய மெய்யான வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து மே மாதத்தின் முதல் ஞாயிறு ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக. இதுவரை நம்மை நடத்தி வந்த தேவன் இந்த மாதத்திலும் நம் ஒவ்வொருவரையும் கிருபையாய் வழி நடத்துவாராக. நடக்க வேண்டிய பாதைகளை காண்பித்து சகல ஆசீர்வாதங்களினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இந்த மாதத்திலும் நாம் எதிர்நோக்கி இருக்கிற நம்முடைய பிரதிஷ்டை ஆராதனையை கர்த்தர் நமக்கு மகிமையாய் அவர் மாற்றி தருவாராக. இன்னும் இந்த சிறிதளவு நாட்கள் மாத்திரமே இருக்கிறது. அதிகமாய் நாம் அந்த மகிமை நாளுக்காக ஜெபிப்போம். இயற்கையை கர்த்தர் நமக்கு சாதகமாய் மாற்றி தருவாராக. குருவானவர்கள், பேராயர் எல்லாருடைய பிரயாணங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி அவர்களை வழிநடத்தி நம் மத்தியிலே அழைத்து வந்து இந்த மகிமையான பிரதிஷ்டை நாளை கர்த்தர் நமக்கு மகிமையாய் மாற்றி தருவாராக. இந்த ஆராதனையிலும் சிறப்பாக பாடகர்களோடு விசேஷமாக இந்த பவனியோடு இந்த ஆராதனை ஆரம்பித்தது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் அங்கே அணிந்து இந்த பிள்ளைகள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே போல பாடகர் குழுவிலே வந்து பவனியிலே பங்கு பெற்று 3 வருடங்களுக்கு பின் இந்த நாளில் பங்கு பெறுவது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். ஆகவே கர்த்தரும் மகிமைப்படுவார். தொடர்ந்து இந்த ஆலயத்தின் மகிமையால் கர்த்தர் நிரம்பி வெளிய செய்வாராக. இந்த நாளின் தியானத்திற்காக சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 19 8ஆம் வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக இந்த உயிர்த்த கிறிஸ்து வேத வாக்கியங்களை நமக்கு கற்றுத் தருகிறார். இதுதான் நமக்கு தலைப்பாய் இருக்கிறது. நாம் அறிந்த ஒரு வேத பகுதி. இந்த சீஷர்களுக்கு அவர்களோடு பிரயாணம் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். வேத வாக்கியங்களை இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். மோசே முதலிய அநேக தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளை, தம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வேதத்தை கற்றவர்கள் இயேசுவோடு இருந்த சீஷர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் வார்த்தைகளை மறந்து போனார்கள், வேதத்தை மறந்து போனார்கள். அதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த வேதத்தை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். அது பலன் உள்ளது, வல்லமை உள்ளது. முந்தின வசனத்துல அதற்கு பிறகு உள்ள வார்த்தைகளிலும் அதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வேத வசனம் நமக்கு பலனாய் இருக்கிறது. இதை கை கொள்ளுகிறதினால் 11ஆம் வசனத்தின் பின்பகுதி, அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இந்த வேத வசனம் நம்மை பலப்படுத்தும். வேத வாக்கியங்கள் எல்லாம் இயேசுவினுடைய வார்த்தைகள். ஆதியிலே வார்த்தையாயிருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரத்தை சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமானது, இயேசுவாய் மாறினது. அவர் கிருபையினாலே நமக்குள்ளே என்ன செய்கிறாராம்? வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை நமக்குள் வாசம் பண்ணுகிறது. ஆவியானவராய் நமக்குள் இந்த தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை என்பது தேவன். வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. அதாவது வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு வேதம் வாசிக்க வேண்டும்? இது வல்லமை உள்ளது. இந்த வேத வசனங்கள் ஜீவன் உள்ளது. இது நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உடையது. சோர்ந்து போன நேரத்துல இந்த வேத வசனம் நமக்கு பலன் தரும். வியாதி நேரத்துல இந்த வசனம் நம்மை குணமாக்கும். அப்படித்தான் சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம். அப்ப வியாதி நேரத்துல இந்த வசனம் நம்ம என்ன செய்கிறது? குணப்படுத்துகிறது. இருதயம் உடைந்த சோர்வுற்ற நேரங்களிலே இந்த வசனம் நமக்கு ஆறுதல் தருகிறது. அதான் ஒவ்வொரு நாளும் இந்த சங்கீதக்காரன் அந்த காரியத்தை எல்லாம் உண்மை நோக்கி காத்திருக்கிறேன், உடைய வார்த்தைக்கு காத்திருக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லுகிறார். இந்த வார்த்தை நமக்கு ஆறுதல் படுத்தும், நமக்கு எல்லாவற்றையும் இந்த வார்த்தை செய்யும். ஆகவே இந்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி முதல் பகுதி கர்த்தருடைய நியாயங்கள், அதாவது இந்த வார்த்தைகள் அது செம்மையானது.
இந்த வார்த்தை செம்மையானது நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். இது செய்கிற 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அந்த 8ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், இந்த முதல் காரியம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த வார்த்தை, இந்த வசனம் நம்மை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. முதலாவது, இந்த வார்த்தை நமக்குள் சந்தோஷத்தை தருகிறது. எம்மாவூருக்கு 2 சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இயேசுவை சிலுவையிலே அடித்து விட்டார்கள். இயேசு அவர்களுக்கு யார்? நம்பினவர்கள். இயேசுவினிடத்திலிருந்து நமக்கு ஒரு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று காத்திருந்தவர்கள். இயேசு வந்தபோது அவருக்கு பின்பதாக சந்தோஷமாய் சென்றார்கள். ஆனா இயேசுக்கு என்ன நடைபெற்றது? அவரை சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். இப்ப இவர்களுக்கு மிகுந்த ஒரு வருத்தம். நம்பின இயேசு இவன் மரித்து போய்விட்டார். எங்கிருந்து நமக்கு விடுதலை வரும் என்று காத்திருந்தோமோ அவர் மரித்து போய்விட்டார். இப்ப யார் நமக்கு விடுதலை தருவார்கள்? யார் நம்மை பாதுகாப்பா? யார் நம்மை வழி நடத்துவார்? வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி. மிகுந்த வருத்தத்திற்குள்ளாய் போய்விட்டார்கள். இனி என்ன செய்வது? எதிர்காலத்தை குறித்த ஒரு காவலை ஒடுக்கினது. பாருங்கள், அதில் ஒரு வார்த்தை அவர்கள் அழகாய் சொல்லுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:21. அவரே இயேசுவே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். மேசியா வருவார், எங்களை காப்பாற்றுவார், நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதே போல இயேசு வந்தார், இயேசு அற்புதம் செய்தார், அநேகரை விடுதலைப்படுத்தினார். இவர்கள் கண்டு கொண்டார்கள், இவர்தான் மேசியா. உடனே பின் சென்றார்கள். அநேக கூட்டம் இயேசுக்கு பின் சென்றது. 1-2 பேர் அல்ல, இந்த 12 அப்போஸ்தலரை தாண்டி ஏராளமான பெண்கள், ஏராளமான ஜனங்கள் போனார்கள். அதுலதான் இந்த 2 பேரும் போகிறார்கள். ஆனா இயேசு நம்பி போனார்கள், எல்லாம் கிடைத்தது. கடைசியில நம்பின இயேசுவையே என்ன செய்து விட்டார்கள்? சிலுவை அறைந்து விட்டார்கள். அவர் நம்மை மீட்டு ரட்சிப்பவர் என்று எண்ணினோம், அவரையே இப்ப கொன்று விட்டார்கள். 3 நாள் ஆகிவிட்டது. 3 நாளும் அவருடைய வாழ்க்கையில கவலை கவலை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இனி என்ன செய்வது? நம்பினவரை அடித்து கொண்டு விட்டார்கள். எவ்வளவோ ஆறுதலாய் வார்த்தைகளை பேசினார், எத்தனையோ மரித்தவர்களை எழுப்பிவிட்டார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், கண்ணோட இவ்வளவோ காரியங்களை செய்தாரே, எந்த நன்மையும் எதிர்பாராதவர் அவர் அடித்து கொன்று விட்டார்கள். சிலுவையில ஜீவாதிபதியை கொலை செய்தார்கள். கேள்விக்குறி. வாழ்க்கை அவர்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் கவலையாகிவிட்டது. நமக்கும் அநேக கவலைகள் உண்டு. நடக்க போகிற காரியங்களை குறித்து ஏராளமான கவலைகள் படுவோம். ஒரு பெண், ஒரு சிறு பெண் ஸ்கூல் முடித்து வீட்டிற்கு வருகிறார்கள். அவருடைய வருகிற போது அவருடைய மூக்கு சிறந்து இருக்கிறது. தாயார் பார்த்து என்னன்னு கேட்கிறார்கள். காலையிலிருந்து ஒரே தும்மல். என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு அருகில் இருந்த அவள் 2 நாளாய் காய்ச்சல் தும்பிக் கொண்டிருந்தால், இன்று எனக்கு அது தொற்றி விட்டது. இனி அவ்வளவுதான், நாளைக்கு எனக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்கிறது, நான் இனி நைட்டு ஃபுல்லா தும்மிக் கொண்டே இருக்க போகிறேன். காலையில் எனக்கு காய்ச்சல், எனக்கு தலைவலி வந்துவிடும், எனக்கு தொண்டை வலி, நான் அப்படியே படுத்து விடுவேன், இனி ஒன்றும் செய்ய முடியாது. தாயாருக்கு மிகுந்த கோபம், கடின சொற்களை கொண்டு திட்டிவிட்டார்கள். அந்த சிறு பெண் அழ ஆரம்பித்து விட்டார். ஏனம்மா என்னை ஏசினீர்கள்? ஏன் திட்டினீர்கள்? வெறும் தும்மல் தான் உனக்கு வந்தது, நீ அதற்குள் என்ன செய்து விட்டாய்? காய்ச்சல், தலைவலி, எனக்கு எல்லாமோ சொல்லிவிட்டு தேர்வு எழுத முடியாத வரைக்கும் சொல்லிவிட்டாய். பலப்படுத்துகிற இயேசு உண்டு. இதே போலதான் நாம் யோசிக்கிறோம் அநேக எதிர்காலங்களை குறித்து. இப்படி இருக்கிறதா, இனி அப்படி போய்விடும், அப்படி போய்விடும், அப்படி போய்விடும். பெரிய ஒரு கட்டடத்தை கனவிலே கட்டி விடுகிறோம். அநேக கேள்விக்குறிகள் நமக்கு உண்டு. என்ன செய்வது, என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் கேள்விகள். பாருங்கள், இந்த கேள்வி நமக்கு என்ன செய்யும்? முதலாவது, சந்தோஷத்தை நம்மிடத்திலிருந்து பிரித்து விடும். நீங்கள் கேள்வியோடு அமர்ந்து கொண்டிருந்தால் சந்தோஷமே நமக்கு இருக்காது. நமக்கு கேள்விப்படவே ஒரு சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நமக்கு உண்டு. அவர் நமக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆகவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். நாளைய தினத்து எப்படி இருக்கும் என்பது என் தேவனுக்கு தெரியும். எப்படி நடத்த வேண்டும் என்பது என் தேவன் அறிவார். ஆகவே கவலைப்பட வேண்டுவது வேண்டாம். இவர்கள் அப்படிதான்
3 நாள் காத்திருந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், 3 நாள் ஆகிவிட்டது, அவர் மரித்து விட்டார், இனி ஒன்றும் செய்ய முடியாது, நாம் போய்விடுவோம் என்று அவர்கள் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழியில் தான் இயேசு அவர்களை சந்திக்கிறார். காரியத்தை எல்லாம் பேசிக்கொண்டே போகிறார்கள். என்ன சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று துக்க முகம் உள்ளவர்களாய், 17ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, அவர்கள் முகங்கள் துக்க முகமாய் இருக்கிறது. இருதயத்தில் இருப்பதுதான் முகத்திலே தெரியும். அதான் பழமொழி, அகத்தில் உள்ளது முகத்திலே தெரியும். அவன் முகத்துல துக்கம் இருக்கிறது என்றால் உள்ளம் உடைந்து இருக்கிறார்கள், துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நம்பின இயேசு, அழகாய் சொல்லுகிறார்கள் பாருங்கள் 21ஆம் வசனத்துல, நாங்கள் நம்பி இருந்தோம், நம்பிக்கை உடைக்கப்பட்டது. நாங்க எது மேல நம்பிக்கை வைத்திருந்தோம் அது உடைந்து போனது. இன்னைக்கு 3 நாள் இயேசு கேட்கிறார், நீங்க துக்கம் உள்ள முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்ன தெரியாதவர் போல கேட்கிறார். அவர்களும் பாருங்கள் விசாரிக்கிறார். அவர் இருதயம் உடைந்திருக்கிறது என்பது இயேசுவுக்கு தெரியும். அவர் தெரியாதவர் அல்ல, கேட்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டுபவர் அல்ல, அறிந்து கொள்கிற தேவன். இருதயத்தை கேட்கிறார் பாருங்கள், பாரத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர். எப்படி பகிர்ந்து கொள்வார்? இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிற போது உங்கள் மேல் இருக்கிற, உங்கள் இருதயத்தில் இருக்கிற துக்கம் அது குறைந்து போக லகுவாய் மாறும். அவர் மேல் நமக்கு எல்லாவது சுமந்து கொள்வார். விசாரிக்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறார்கள். அந்த 18ஆம் வசனத்துல, இந்நாட்டில் எருசலேமிலிருந்து அறியாத நீ அந்நியரோ, வேற ஊர்க்காரரா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா கேட்கிறார். மறுபடியும் என்ன, அவன் அப்படியே விஷயத்தை முடித்து விடலாம் என்று பார்க்கிறான். இயேசு கேட்கிற, இன்னும் உன் துக்கத்தை எனக்கு பகிர்ந்து கொள், உன் துக்கத்தை என்னிடத்துல சொல், நான் உன்னுடைய வாரத்தை சுமக்கிறேன். பாருங்கள் 19ஆம் வசனத்துல, இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் பாருங்கள், ஆனாலும் ஒரு காரியத்தை அறிக்கை பண்ணுகிறார்கள். கல்லறை காலியாகி விட்டது, இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று சொன்னார்கள். ஆனாலும் அவர்களுக்கு நம்ப முடியவில்லை. நாங்கள் பிரமிக்க பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. இயேசுவின் சரீரத்தை காணவில்லை, கல்லறை திறந்திருக்கிறது. ஆனாலும் நம்பிக்கை இருதயத்தில் இல்லை, சந்தோஷம் வரவில்லை. ஏன்? நம்பி இருந்தவரை காணவில்லை, நம்பி இருந்த இயேசுவை காணவில்லை, நம்பிக்கை உடைக்கப்பட்டு விட்டது. இயேசு பாருங்க அழகா ஒரு இடத்துல எல்லாவற்றையும் பேசினாராம். 27ஆம் வசனம் அதான் சொல்லுகிறது, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். சொன்னவர்களுக்கு புரியாது. ஏன்? ஏற்கனவே இயேசு சொல்லியிருக்கிறார், நான் பாடுபட போகிறேன், மரிக்க போகிறேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன். இதெல்லாம் இயேசு சொன்னார், சொல்லாம போகல. ஆனாலும் இதை கேட்கவில்லை. 25ஆம் வசனத்துல அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. யார் இந்த மந்த இருதயம் உள்ளவர்கள்? இயேசு எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், இதை மறந்தவர்கள் தான் மந்த இருதயம் உள்ளவர்கள். பாருங்கள், இயேசுவை குறித்து அறிந்திருந்தார்கள், அவரை பின்தொடர்ந்தார்கள், கண்ணார கண்டார்கள். உயிர்த்தெழுவேன் என்று இயேசு சொன்னார், கல்லறையிலே ஆள் இல்லை, கல்லறை திறந்திருக்கிறது. அப்ப இவர்கள் எல்லாம் விசுவாசித்திருக்கணும், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மறந்து போனார்கள். துக்க முகம், துக்க இருதயம். இயேசு பாருங்கள் என்ன செய்தாராம், அவருக்கு விவரித்து காண்பித்தார். அதற்கு பிறகு அவர்கள் எப்படி வீட்டிற்கு அவர் திரும்பி போகிறார்கள் பாருங்கள். அந்த சாயங்கால நேரத்தை தான் அங்கு விவரித்து சொல்லுகிறது. அப்புறம் போகிற போல அவர் காணப்பட்டார். அதற்கு பிறகு அவர் வருந்தி வீட்டிற்கு அழைக்கிறார்கள். அதற்கு பிறகு கடைசியில இந்த சம்பவம் எல்லாம் முடிந்தது இயேசு என்று அவர்கள் கண்ட பிறகு அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி போனார்கள் என்று வேதம் அவர்களுக்கு சொல்கிறது. அவர்கள் சந்தோஷத்தால் நிறைந்து இயேசு இந்த அப்பத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு பிற்கிற போது அவர்கள் இதை பார்க்கிறார்கள். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. சந்தோஷத்தோடு திரும்பினார்கள், சந்தோஷத்தோடு திரும்பினார்கள். அதுவரைக்கும் துக்க முகம், அதுவரைக்கும் உடைந்த உள்ளம் இயேசு சந்தித்தார். வேத வாக்கியங்களை இவர்களுக்கு சொன்னார்.
வேத வசனம் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை தரும். நீங்கள் துக்கமுகமா இருக்கலாம், இருதயம் உடைந்து இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம் உங்களுக்குள் இருக்கலாம். ஒரே ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனம், இந்த ஜீவ வார்த்தை உங்கள் இருதயத்துல சந்தோஷத்தை தரும். கிறிஸ்தவர்களுக்கு சந்தோஷமான வாழ்வு எப்படி கிடைக்கிறது? எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார். எப்படி சந்தோஷமா இருக்கிறீர்கள்? வேத வசனம் நமக்கு தருகிறது. இந்த வேதத்தை தியானிக்கிறபடியால் இதில் இருக்கிற சந்தோஷம் என் உள்ளத்தை நிரப்புகிறது. இது வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். தியானிக்கிற எல்லாருக்கும் வேத வசனம் சந்தோஷத்தை தரும். அதான் சங்கீதம் 119 சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் திரும்பி ஒரு முறை வாசிக்கலாம். சங்கீதம் 19:8. இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. துக்கமுகமாய் உடைந்த உள்ளமாய் நடந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு இந்த வேத வார்த்தை இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருந்தது. அடுத்த காரியம் சொல்லுகிறது, இந்த கற்பனை தூய்மை உள்ளது. இது நம்மை செம்மைப்படுத்தும், இது நம்மை பரிசுத்தப்படுத்தும். முதல் காரியம் நமக்கு சந்தோஷத்தை தரும். இரண்டாவது காரியம் நம்மை தூய்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஒரு வயதான ஒரு தாயார் வேதத்தை அதிகமாய் வாசிப்பார்கள். பெரிய அளவு வேதத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் வாசித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அதிகமாய் எழுந்து ஓட பிரயாசப்பட முடியாது, வீட்டிற்குள்ளே நடந்து கொள்வார்கள். பேர பிள்ளை ஒருவன் இருந்தான். அவன் தாயை பார்த்து சிரிப்போடு கூட நகைப்போடு கேட்டான், பாட்டி, உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது, வேதத்தை பின்ன ஏன் வாசிக்கிறீர்கள்? ஏதோ ஒரு பயன் இதிலிருந்து உங்களுக்கு வந்தது என்றால் உங்களுக்கு எழுந்து ஓட முடியுமா? ஒரு காரியம் செய்ய முடியுமா? எந்த பலனும் உங்களுக்கு இல்லை, ஏன் அந்த வேதத்தை வாசிக்கிறீர்கள்? என்ன உங்களுக்கு கிடைத்து விட போகிறது? அற்பமாய் தாய் வயதான பாட்டியின் இடத்துல கேட்டான். பாட்டியும் அதே போல சிரித்து கொண்டே, இந்த வேத வசனத்தை நான் மிகவும் நேசிக்கிறேன், இன்னும் உனக்கு கற்றுத் தருகிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்க அவனுக்கு நினைத்தாங்க. இந்த வேதம் எவ்வளவு முக்கியம் என்பதை பரவாயில்ல சொன்னார்கள். நீ நேர சமையல் அறைக்கு போ, கிச்சனில் அடுப்பு விறகு வைத்து ஒரு அடுப்பு பாருங்கள், ஒரு கூடை ஒன்று இருக்கும். அந்த கூடையிலே கறி அள்ளி வைத்திருப்பார்கள். அந்த கறி எல்லாவற்றையும் கீழே தட்டி விட்டு அந்த கூடை நிறைய நீ தண்ணி பிடித்து வா என்று சொன்னார்கள். கூடையில தண்ணீர் நிற்குமா? நிற்காது. கறி அள்ளி போடுவதற்கு அது சரிபடும், ஆனால் தண்ணீர் அதில் நிற்காது. பாட்டி சொன்னவுடன் வேகமாய் போய்விட்டான். அங்கே சமையல் அறையிலே அந்த ஓலை கூடையை எடுத்து பார்த்தான். கரியாய் அசுத்தமாக இருந்தது. கூடை முழுவதும் கறி. கீழே தட்டி விட்டான். நேராக போய் தண்ணி பிடித்து பார்த்தான். பாட்டி சொல்ல கேட்டு தண்ணீர் நிற்கவில்லை. கூடையை கொண்டு வேகமாக பாட்டி திரும்பி வந்தான். பாட்டி, தண்ணீர் எப்படி நிற்கும்? நிற்காதே பாட்டி. பாட்டி சொன்னாங்க, ஆமாம் நிற்காது. கூடையை பார், நீ கிச்சன்ல எடுக்கிற போது அந்த கூடை எப்படி இருந்தது? கரியாய் அசுத்தமாய் இருந்தது. இப்போ கூட எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் இருக்கிறது. கரி எல்லாம் போய்விட்டது. இதே போல வேதத்தை வாசித்துக் கொண்டே இருந்தால் எல்லாம் உள்ளத்திற்குள் இருக்காது, ஆனால் என் இருதயம் பரிசுத்தமாகும், தூய்மையாகும். உள்ள இருக்கிற எல்லா சுபாவங்கள் எனக்குள் கொண்டு வருகிற சத்துருவினுடைய கசப்புகளை இந்த வேத வசனம் அகற்றிவிடும். எனக்குள்ள என்னென்ன சுபாவத்தை சத்துரு விதைக்கிறானோ தெரியாது. உலகத்துக்குள் போகிறோம் வருகிறோம், எதெல்லாம் என்னை மாசுபடுத்துகிறது தெரியாது. ஆனால் இந்த வேத வசனம் என்னை பரிசுத்தப்படுத்தும். ஒவ்வொரு அனுபவத்திற்கும் ஒப்பு கொடுத்து இந்த வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்கிற போது இது என்னை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த வேத வசனம் என்னை சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. இவர்கள் அதுதான் இருதயத்திலே அநேக காரியங்களை வைத்திருந்தார்கள். வேத வசனத்தை விவரித்து காண்பித்தார். வேத வசனம் பரிசுத்தப்படுத்தினது. 2 நாளாகமும் 34ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க கேட்டோம். 2 நாளாகமும் 34 யோசியா ராஜாவை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். ஏற்கனவே 2 காலங்களிலே இந்த யோசியா ராஜாவை குறித்த தியானங்கள் நம்ம சிறப்பாய் தியானித்திருக்கிறோம். பாருங்கள், தேசம் முழுவதும் அசுத்தப்பட்டிருக்கிறது, தேசம் முழுவதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்கள், கர்த்தர் அருவருக்கக்கூடிய அநேக காரியங்கள் தேசத்தில் இருக்கிறது. ராஜா எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய யோசித்தவர். ஆனா பாருங்கள் என்ன செய்கிறாராம். அந்த 29ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் அங்கே பார்க்கிற போது தேசத்தை சுத்திகரிக்கும்படி ஒரு அனுபவம் நடைபெறுகிறது. இப்போ என்ன அவருக்கு கிடைத்து விட்டது? ஒரு கற்பனை, உடன்படிக்கை, வேத வசனம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. தேசத்திலே பாருங்கள், ஒரு கட்டளை, உடன்படிக்கை அவருடைய கரத்திலே கிடைத்திருக்கிறது. எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று வேத வசனம் காண்பித்திருக்கிறது. அது ஒரு கையில் இருக்கு. 31ஆம் வசனம் அதான் சொல்கிறது. அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படியே
பாருங்கள், அது கிடைத்தவுடன் எல்லாரையும் அழைப்பிக்கிறார். 29 பார்க்க மூப்பரை அழைத்து 30ஆம் வசனத்துல பாருங்கள், எல்லா குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியர் முதல் சிறியோர் மட்டும் எல்லாம் கூடி வாருங்கள். எல்லாருக்கும் வசனத்தை வைக்கிறார். இந்த வசனத்தின்படி இப்போ செய்ய போகிறோம். 31ஆம் வசனம், தான் செய்வதனால் கர்த்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்வேன் என்றும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினார். ராஜா உடன்படிக்கை பண்ணிவிட்டார். இனி வசனத்தின்படிதான் நடப்பேன், என் தேசத்தை வசனத்தின்படிதான் நடப்பேன், நடத்துவேன், உடன்படிக்கை பண்ணினார். அடுத்த வசனம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், அவன் எல்லாருக்கும் முன்பதாக உடன்படிக்கை பண்ணினான். இப்ப எல்லாரும் உடன்படிக்கை பண்ணாங்க. இனி நாங்கள் செம்மையாய் நடப்போம், இனி பரிசுத்தமாய் நடப்போம். எங்களுக்கு பின்னாட்களிலே பார்க்கலாம், தேசத்தின் ராஜாவுடைய பின்னாட்களிலே, யோசியா ராஜாவுடைய பின்னாட்களிலே அமெரிக்கையா இருக்கிறது. ஜனங்கள் சந்தோஷமா இருந்தார்கள். ஏன்? இந்த வசனத்தை தேசத்தில் நிறுத்தி விட்டார். அது உடன்படிக்கை என்ன செய்தது? பரிசுத்தப்படுத்தி விட்டது. தேசத்தில் என்னென்ன அசுத்தங்கள் பின்னாடி பாருங்கள். 33ஆம் வசனத்துல யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். வேத வசனம் தான் ஒன்று என்று சொல்லி மத்திய அதை வைத்து விட்டார். எல்லா அருவருப்புகளை உடைய தெரிந்து விட்டார். அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த வசனத்தை தான் பின்பற்றுவேன். முழு இருதயத்தோடு வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. இது இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கூர்மையானது, எல்லாவற்றையும் அது கணுக்களாய் பிரிக்கக்கூடியது, வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை சாதாரண வார்த்தையே கிடையாது. அதான் தியானிக்க தியானிக்க உங்களுக்குள் சந்தோஷம். இந்த வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். நமக்குள்ள என்ன அருவருப்புகள் அசுத்தங்கள் இருந்தாலும் இந்த வேத வசனம் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. இதுக்கு ஒப்பு கொடுத்தால் எல்லாருக்கும் ஆசீர்வாதம், தியானிக்கிறவர்களுக்கு சந்தோஷம், வேத வசனத்தை வாசிக்கிறவர்களுக்கு பரிசுத்தம் உண்டாகும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 4:13. ஒரு கிராமத்திலே ஒரு ஞானி ஒருவர் இருந்தார். 3 வாலிபர்கள் இடத்துல போய், உங்களுக்கு சீஷராய் நாங்கள் மாற விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ஞானி 3 பேருக்கும் ஒவ்வொரு பவுன் தங்கத்தை கொடுத்து, இது எங்கேயாவது போய் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல ஒளித்து வைத்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். முதல்ல ஒரு மனுஷன் போனார். 3 பேரும் புறப்பட்டார்கள். ஒருவன் திரும்பி வந்தான். முதலாவதாக, நான் புதைத்து வைத்து விட்டேன், யார் கண்களுக்கும் தெரியாது என்று சொல்லிவிட்டார். 2வது ஒருவன் வந்தான். ஐயா, சிறந்த ஒரு இடம் எனக்கு கிடைத்தது, இந்த 1 பவுன் நகையை நான் உள்ளே தங்கத்தை வைத்து விட்டேன், யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 3வது ஒருவன் கையில கொடுத்த அதே தங்கத்தோடு திரும்பி வந்தான். என்ன, தங்கத்தை வைக்கவில்லையா? ஐயா, எல்லா இடமும் தேடினேன், எல்லா இடத்திலையும் போய் ஒளித்து தோண்டி பார்த்தேன், மேலிருந்து ஒரு கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது, என்னை உண்டாக்கின தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை, எல்லாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாயும் இருக்கிறது, இதை ஒளித்து வைக்க இடமே இல்லை. திருப்பி அவர் கையிலே கொண்டு கொடுத்தார். அணைத்து கொண்டார் ஞானி. நீதான் எனக்கு உண்மையான சீஷன். எபிரேயர் 4:13 அதுதான் சொல்லுகிறது. அவருடைய பார்வைக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கம். சங்கீதம் 139 பார்க்கிறோம், அவர் நம்முடைய உள்ளின் தெரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார், நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறார், வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும், என் நாவல் சொல்பெறுவதற்கு முன்பதாக அறிந்திருக்கிறார், எல்லாம் அவருக்கு முன்பதாக இருக்கிறது. ஆகவே என் நிலைமையை அறிந்த தேவன் என் வாழ்வை வசனத்தை அனுப்பி மாற்றுவார், வசனத்தை கொண்டு என்னை மாற்றுவார். ஒப்பு கொடுப்பதுதான் நம்முடைய கடமையா இருக்கிறது. பொஹிமியா தேசத்துல ஒரு பைபிள் வாசிப்பதற்கு ஒரு தடையை ஒரு அதிகாரி கட்டளையிட்டார். அந்த தேசம் முழுவதும் தடை, யாரும் பைபிளை அச்சடிக்க கூடாது, விநியோகம் செய்யக்கூடாது, வைத்திருக்க கூடாது, எல்லா இடமும் கட்டளை.
ஆனா பாருங்கள், ஜான் ஹஸ் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர் இந்த வேதத்தை தைரியமாய் கொண்டு எல்லார் வீட்டிலையும் கொண்டு கொடுப்பார், வசனத்தை பேசுவார். இவரோடு 2-3 ஊழியர்கள் சேர்ந்து கொண்டார்கள். வேகமாய் எல்லா இடத்திற்கும் போய் அந்த பகுதி முழுவதும், போகிமியா நாடு முழுவதும் பைபிளை கொடுத்து விட்டார். பிடித்தார்கள், அவரை பிடித்து இந்த ஊழியரை பிடித்தார்கள், உயிரோடு எரித்து அவரை கொன்று விட்டார்கள். கடைசியிலே வீடு வீடாய் போய் விசாரணை, யார் வீட்டிலெல்லாம் சோதனை செய்து பைபிள் யார் வீட்டிலெல்லாம் இருக்கிறது என்று தேடிக்கொண்டே வருகிறார்கள். அதை எடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து பைபிளை பறிமுதல் செய்து தீயிட்டு இரையாக்கினார்கள். ஒரு தாயார் வீட்டிற்கு போய் வாசல் தட்டினார்கள். அந்த தாயார் உள்ளே சப்பாத்தி ரொட்டி ஒன்று செய்து கொண்டிருந்தார்கள் விறகு அடுப்பிலே. பார்த்தார்கள், அருகாமையில வேதம் இருந்தது. அதை வைத்துட்டாங்க. அதுல ரொட்டிக்குள்ளே ஒரு வேதத்தை வைத்து அந்த அடுப்பிலே தூக்கி வைத்து விட்டார்கள். வேதத்தை சுற்றி ரொட்டியை வைத்து சுற்றி ஒரு பெரிய ரொட்டியாக அடுப்பிலே வைத்து விட்டு போய் வாசலை திறந்தார்கள். வீட்டிற்குள் வந்து எல்லா இடமும் தேடி பார்த்தார்கள், வேதாகமும் காணவில்லை. போய்விட்டார்கள். போன பிறகு இந்த ரொட்டியை எடுத்து அதை பிரித்து பார்த்து உள்ள வேதாகமம் அப்படியே இருந்தது. அது ஒரு பழுதும் இல்லாமல் அந்த வேதாகமம் காக்கப்பட்டது. அந்த குடும்பம் அதற்கு பின்பதாக 4 சந்ததியாக அதே வேதாகமத்தை வைத்திருந்தார்கள். எதற்கு சொல்லுகிறேன்? இந்த வேதத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம். எவ்வளவு நேசிக்கிறேன், போனால் போகிறது, பிறகு ஒரு நாள் வேதத்தை வாங்கி கொள்ளலாம், இல்லை. இந்த வேத வசனம் ஜீவன் உள்ளது. எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு இதில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வாலிபன் அதிக பிரயாசத்தோடு துட்டையெல்லாம் கொடுத்து ஒரு கப்பலில் டிக்கெட் வாங்கினானாம். அதில் பிரயாணப்பட வேண்டும் என்று ரொம்ப ஆசை. கப்பலுக்குள் போய்விட்டான், டிக்கெட் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் வேறு எந்த ஒரு தொகையும் ஒரு பணமும் அவருடைய கரத்தில் இல்லை. அங்கே உள்ள உணவு இருக்கிறது, வாங்கி சாப்பிட காசு இல்லை. தண்ணீர் தாகமாக இருக்கிறது, வாங்கி குடிப்பதற்கு காசு இல்லை. ஒற்று பைசா இல்லாமல் எல்லாவற்றையும் டிக்கெட்டுக்காக செலவழித்து விட்டான். அடித்தட்டிலே வருத்தத்தோடு போய் அழுது கொண்டிருந்தான். மாலுமி தற்செயலாக இந்த பகுதிக்கு வந்தவர் இவன் அழுது கொண்டிருக்கிறதை பார்த்து ஏன் அழுகிறா என்று கேட்டான். அவன் சொன்னான், ஐயா, ஒரு எளிமையான குடும்பம், மிகுந்த ஆசை, இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்து டிக்கெட் வாங்கி விட்டேன், வந்து விட்டேன், இப்போ சாப்பிட்டு 3 நாளாகி விட்டது, தண்ணியோ ஆகாரமோ எனக்கு இல்லை, எனக்கு வாங்குவதற்கு பணம் இல்லை. அழுதானான். அவர் டிக்கெட்டை வாங்கினார். எல்லாவற்றையும் பரிசோதித்து பார்த்து சிரித்து கொண்டே கொடுத்தார். தம்பி, இந்த டிக்கெட்டுக்கு பின்னாடி திரும்பி பார், உனக்கு இந்த பிரயாணத்தில் வேண்டிய ஆகாரம், தண்ணீர் எல்லாமே இலவசம். டிக்கெட்டு செலுத்தின ரூபாயிலேயே எல்லாம் உள்ளடங்கும். நீ நேராய் போய் உன் வயிறார சாப்பிட்டு திருப்தியாயிரு என்று சொல்லி அவனை அனுப்பினாராம். பாருங்கள், கரத்துல ஒரு பெரிய மகிமை இருக்கிறது, கரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு உலகத்தின் காரிய எல்லாவற்றிலையும் மேன்மையான செல்வம் கரத்தில் இருக்கிறது. அந்த விலை நமக்கு அநேக வழியில மறந்து போகிறோம். இந்த விலை நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அதனாலதான் வருத்தத்தோடு போன சீசர்களுக்கு மத்தியில சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியத்தின் மேன்மையை அவர்களுக்கு காண்பித்தார். சந்தோஷமாகிவிட்டார்கள், சந்தோஷத்தால் திருப்தி அடைந்தார்கள், இருதயம் அவர்களுக்கு நிறைந்திருந்தது. அவர் போன பிறகு பேசுகிறார்கள். லூக்கா 24 அவர் மறைந்து போய்விட்டார். அப்பத்தை எடுத்தார், ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார். இப்போதான் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. அதுவரைக்கும் பாதை தெரியவில்லை, இருளடைந்து இப்ப கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. இந்த அப்பத்தை எங்கு பார்த்தார்கள் தெரியுமா? மலை பிரசங்கத்தில் இயேசுவை பார்த்தவர்கள். அங்கு அப்பத்தை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாரு. இதை கண்டவர்கள் தான் பின்பற்றினார்கள். இப்பதான் இவர்களுக்கு கண் திறக்கப்படுகிறது. ஐயோ, இது இயேசு. அன்றைக்கு மலையிலே அவர் ஸ்தோத்திரம் பண்ணினாரே, இன்றைக்கு எங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இதெல்லாம் மறைந்து விட்டார். ஸ்தோத்திரம் பண்ண பிறகு கண்கள் திறக்கப்பட்டது, மறைந்து விட்டார். இப்ப சொல்லுகிறார்கள், வழியிலே நடக்கிற போது பேசிக்கொண்டு வந்தாரே, இந்த வசனம் இருதயத்தை கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்யவில்லையா? பாருங்கள், அழகாய் சொல்லுகிறார்கள், வசனம் இருதயத்தில் எரியவில்லையா? கிரியை செய்யும். வெறும் வார்த்தைகள் அல்ல. திரும்பி பார்க்கிறார்கள். எவ்வளவு துக்கத்தோடு இருந்தார்களோ, இருதயம் சந்தோஷத்தால் நிறைந்தது, ஆசீர்வாதங்களால் நிறைந்தது. கர்த்தருக்காக தைரியமாய் எழும்பி நின்றார்கள். என்ன கேள்விகள், என்ன கவலைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:20. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இயேசுவின் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன். 2 பேர் பேசிக்கொண்டு போகிறார்கள். ஐயோ, இயேசுவை கொலை செய்து விட்டார்களே, அவருடைய நாமத்தை குறித்து பேசுகிறார்கள். 3வது ஒரு மனிதர் வருகிறார். இயேசு அவர்களோடு இணைந்து கொண்டார்.
2 பேர் தான் போனார்கள். இயேசுவை குறித்து பேசிக்கொண்டே போகிறார்கள். இந்த வார்த்தையின்படி எங்கு இயேசுவின் நாமம் கேட்கப்படுகிறதோ இயேசுவும் அங்கே இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி சூளைக்குள்ளே தூக்கி போட்டார்கள். 3 பேர் இயேசுவின் நாமத்தினாலே போடப்பட்டார்கள். 4வதாக அவர்கள் மத்தியிலே இயேசு உள்ள அவர்களோடு இருந்தார். தேவன் அவர்களோடு கூட இருந்தார். நமக்கும் அப்படிதான். வேத வாக்கியங்களை குடும்ப ஜெபங்களிலே வாசியுங்கள். இந்த வேத வாக்கியங்களை ஒருவரோடு பேசிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தைகளை பேசுங்கள். இந்தெந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, இந்தெந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, வசனத்தை குறித்து பேசுங்கள். 2 பேர் நீங்கள் பேசினால் 3வதாக இயேசு உங்கள் நடுவில் இருப்பார். 3வதாக இயேசு உங்கள் மத்தியில வருவார். அவர் வந்தால் சந்தோஷம், அவர் வந்தால் பாதைகள் செம்மையாகும், அவர் வந்தால் சகலவித ஆசீர்வாதங்களும் நமக்கு உண்டு. கர்த்தர் இந்த கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களோடு இடைப்படுகிற அன்பின் பரலோக பிதாவை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய சன்னிதானத்தில் வந்து இந்த வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கவலையோடு உடைக்கப்பட்ட துக்கத்தோடு இருந்த நமது சீஷர்களுக்கு, தம்மை பின்பற்றினவர்களுக்கு வேத வாக்கியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்தது நிமித்தமாய் சந்தோஷத்தவர்கள் இருதயம் நிறைந்திருக்கிறது. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எறிகிறது. மிகுந்த சமாதானம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். பாதை தெரியாது சூரியன் அஸ்தமனத்தை நோக்கி, இருளை நோக்கி நடந்து கொண்டிருந்த சீஷர்களுக்கு திரும்பி எருசலேமுக்கு நோக்கி, பிரகாசத்தை நோக்கி திரும்பி போகும் ஒரு அனுபவம் கிடைத்தது. அவ்விதமாய் எங்களுக்கும் தருவீராக. நாங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த கேள்விகளோடு கூட இருக்கலாம், அநேக குழப்பங்களோடு கூட இருக்கலாம், என்ன நடைபெறுமோ என்கிற சந்தேகங்களோடு கூட இருக்கலாம், கவலைகள் நிறைந்தவர்களாக இருக்கலாம், துக்க முகமுள்ளவர்களாக இருக்கலாம். எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற உயிர்த்தெழுந்த இயேசு எங்களோடு உண்டு. எங்களை பலப்படுத்துகிற இயேசு எங்களோடு கூட உண்டு. எங்களை காண்கிற தேவன் எங்களோடு கூட உண்டு. எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிறவர். நாங்கள் எங்கு நடந்தாலும், எங்கு சென்றாலும், துக்க முகமாய் எங்கு நாங்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்களை காண்கிற தேவன் எங்களுக்கு உண்டு. எங்கள் வேலைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் எங்களுக்கு உண்டு. எங்களை பலப்படுத்துகிற உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்கு உண்டு. இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கணும். இந்த வேத வசனத்தை தியானிக்க உயிர்த்த இயேசுவின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். அதுக்கு ஒவ்வொருவரையும் நாங்கள் விட்டு கொடுக்க உதவி செய்யுங்க. அந்த புது பலன் நீங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானம் நீங்கள் எல்லாரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த வேத வசனத்தின் பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இந்த பட்டயத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாத்தானை மேற்கொள்ளும் கிருபைகளை ஒவ்வொரு நாளும் தந்து வழி நடத்துங்க. வேத வசனம் எல்லாரையும் பலப்படுத்தட்டும், பாதையை சிறைப்படுத்தட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமது கிருபை என்னாலும் எங்களோடு கூட இருந்து பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நாம் அர்ப்பணிக்கணுமாய் அவரும் எழுதிருந்த கீதங்களும் கீர்த்தனைகளும் 180 பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெளிந்தார். கீதங்களும் கீர்த்தனைகளும் 180 பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், உயிர் தெழுந்தான், நரகை ஜெயித்தெழுந்தான். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியை முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், எழுந்தான் என்ற துதி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், மாததூதரை கண்டக மகிழ்ந்தான், அகமகிழ்ந்தான், பரனை அவன் புகழ்ந்தான். யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தான், மரித்த கிறிஸ்துவை மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம்
நம்முடைய காணிக்கைகளை மாற்று சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த அதிசயங்கள், நன்மைகள், இரக்கங்களை நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி காணிக்கைகளை நாங்கள் படைத்திருக்கிறோம். மனப்பூர்வமாக கர்த்தருக்கென்று உற்சாகமாய் விதைத்திருக்கிறோம். இவைகளை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்கிறார்கள். நீர் கொடுத்த வேலை, தொழில், வியாபாரம், ஊழியம் இவைகளிலிருந்து கர்த்தருக்கென்று நன்றி காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உமது கரத்திலிருந்து வாங்கி உமக்கே தந்திருக்கிறோம். ஆலயத்தின் கட்டுமான காணிக்கைகள், பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், இன்னும் ஆலயத்தின் காணிக்கைகள் எல்லாவற்றையும் தேவனில் அங்கீகரித்து அதற்கேற்ற நன்மை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கும்படி கிருபை தாரும். ஆசீர்வதியும் உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் செய்வோம். தேவனுடைய கரத்துல நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவரே வார்த்தை எங்கள் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கட்டும். வல்லமை உள்ள வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜீவன் உள்ளதா இருக்கட்டும் என்று அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே வேத வசனங்கள் எங்களோடு இடைபடுவதாக, எங்களோடு பேசுவதாக, அது எங்களுக்கு பலனுள்ளதா இருக்கிறது, அது சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, அது தூய்மையாக்குகிறதுமா இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்வீராக. கண்கள் ஆண்டவரே இருளடைந்து இருக்கலாம், நாங்கள் இயேசுவோடு இருந்தாலும் இயேசுவை காணாதவர்களா இருக்கலாம். அப்பத்தை பிற்கும் போது உடைய மகிமையை கண்டார்கள். மெய்யாகவே மேசியா நம்மோடு வந்தாரு. அவர் பேசுகிற ஒரு வார்த்தை நமக்கு இருதயத்தில் எரிந்து அது நம்மை பலப்படுத்தினது. கண்கள் திறக்கப்பட்ட அனுபவம் எல்லாருக்கும் வேண்டும். நாங்கள் அநேக வேளையில தனிமையில் இருக்கிறோம், தனியாய் நடக்கிறோம், எங்களுக்கு கேட்க ஆள் இல்லை, எங்களுக்கு கை கோர்த்து எங்களோடு வருவதற்கு நபர்கள் இல்லை, எங்களை தேற்றுவதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கலாம். ஆனால் எங்களோடு எப்போதும் இருக்கிற ஒருவர் உண்டு என்பதை காணத்தக்க எங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. எங்களோடு வழி நடந்து வருகிற தேவாதி தேவன் எங்களோடு கூட உண்டு என்பதை நாங்கள் காணத்தக்க எங்கள் கண்களை கர்த்தர் திறந்தருளுவீராக. அநேக வேளையிலே அது உலகத்தின் காரியங்கள் எங்களை அசுத்தப்படுத்தலாம், எங்கள் ஆத்மாவை கரைப்படுத்தலாம். அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஆண்டவரே வசனங்கள் புதுப்பிக்கட்டும், உடைய வார்த்தை எங்களை ஜீவனுள்ளதாய் மாற்ற வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேசம் பாழாய் கிடந்தது, ஆனால் இயேசுவின் வார்த்தையை தேசத்தில் வைத்து இந்த வார்த்தைகளின்படியே நடக்க வேண்டும் என்று யோசியா செய்த போது தேசத்தை ஆசீர்வதிக்கிறேன். அவ்விதமாய் வேத வசனத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்கள் குடும்பத்திலையும் நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். வேத வசனத்தை கைக்கொள்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியமான இருக்கிறபடி எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார்கள். நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை கொண்டிருக்கிற ஆசீர்வாதமான வாழ்வை ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. அதற்கு இரவும் பகலும் தியானிக்க வேத வசனத்தில் நிலைத்திருக்கும் கிருபைகளில் எல்லாருக்கும் தருவீராக. எங்கள் முகங்கள் துக்க முகமா இருக்கலாம், இருதயம் உடைந்ததா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த கேள்விகளா இருக்கலாம், பிள்ளைகளை குறித்த, குடும்பத்தை குறித்த அநேக கேள்விகள் எங்களுக்கு இருக்கலாம். என்ன செய்வோம், எப்படி நடப்போம் என்று நாளை தினத்தை குறித்த கவலைகள் எங்களை நெருக்கலாம். ஆனால் எங்களை வழி நடத்துகிற தேவன் எங்களோடு கூட உண்டு. கரம் பற்றி நடத்துகிற தேவன் எங்களோடு கூட உண்டு. எங்களை உபசரிக்கிற, எங்களை போஷிக்கிற, வழி நடத்துகிற, பாதுகாக்கிற தேவன் எங்களோடு கூட உண்டு. இந்த வசனம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் திடப்படுத்துகிறார்கள். வசனத்தோடு ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறார்கள். உடைந்த உள்ளங்கள் களி கூறட்டும், கண்ணீரோடு உள்ள உள்ளங்களை கர்த்தர் சந்தோஷம் நிறைந்தருளுவீராக. என்ன செய்வோம் என்கிற கேள்வி மாறி கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற மன நிறைவை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. வேத வசனத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாருடைய குடும்பங்கள் நிறைவாயிருக்கட்டும். இந்த வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒவ்வொரு நாளும் கிருபை செய்யுங்க. அதிகாலை எழுந்து இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானித்து உலகத்திற்குள் செல்ல தேவனுடைய கிருபை தாங்க. பலப்படுத்துகிற தேவனுடைய கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். திருச்சபை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரும் தேவ கரம், ஆசீர்வாதத்தின் கரம் வீற்றிருப்பதாக வழி நடத்துகிற தேவ பிரசனம் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறோம். கிருபை மிகுந்த தேவன் வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க, சுகமாக்கி கிருபையால் கர்த்தர் வழி நடத்துவீராக. பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. தேவைகளோடு கொடுக்கிற எல்லாருக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்து தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்யட்டும். வழி நடத்துதலுக்காக ஆலோசனைக்காய் காத்திருக்கிற எல்லாருக்கும் வழி நடத்தலை தந்து கர்த்தர் வழி நடத்துவீராக. குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும் வேலையடைத்துக் கொள்ள தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு சகல நன்மையான கிருபையாக கர்த்தர் நிரப்பி வழி நடத்துவீராக.
ஆண்டவரே, இந்த மகிமையான எங்கள் பிரதிஷ்டையினாலே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த மகிமையினாலே கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். ஏற்ற ஆண்டவரே, அதுக்கு முன்னேற்பாடுகள் எல்லாவற்றிலையும் தேவக்கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். இதற்காக காணிக்கைக்காய் செல்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் ஜனங்களோடு பேசுவீராக. அது ஏற்ற விதமாய் நாங்கள் ஆயத்தப்படுத்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் வழி நடத்துவதையும் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துங்க. நாங்கள் திருச்சபையாய் இணைந்து ஏகோபித்து கர்த்தரை உயர்த்தி நாங்கள் காண்பிக்க உதவி செய்யுங்க. அந்த மகிமையினாலே அர்ப்பணிக்கிறோம். அதற்கான எல்லா பிரயாணங்களும் எல்லாருடைய பிரயாணங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு கிருபை எங்களோடு கூட தங்கி இருப்பதாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உன்னதமான தேவ நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் அல்ல உள்ளவரும் தாம் ஒருவரையும் ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமையுள்ள திரியேகனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து இன்றும் என்றும் நிலைத்திருக்க கடவுது. பின்பவனி கீதமாக நம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 40 பாடுவோம். எல்லாருக்கும் மா உன்னத கர்த்தாவி கர்த்தரை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 40 பாடுவோம். வாழ்க
எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். உலகத்திற்குள் கடந்து செல்லுங்கள், கிறிஸ்துவின் மாதிரி வெளிக்காட்டுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம்.